ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்காயின் அண்ட் பிட்காயின் டாமினன்ஸ் என்ன மாதிரி அப்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து லாஸ்ட்டாக போன வீடியோஸ்லலாம் நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பற்றி வந்து பேசியிருந்தோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த வீக்லி கேண்டில்ஸ் வந்து நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து டவுன் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோ வந்து நமக்கு வந்து கிளியராக ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருந்து. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து $76,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 82,000க்கு மேலே போகணும்னா அப் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ சேம் அதே தான் நடந்து 76,000 பிரேக் அவுட் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து $72,000 வரைக்கும் வந்து டவுன் ஆகிருந்து. ஸோ இப்போ உள்ள கரண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, பிட்காயின் வந்து ஸ்டில் பேரிஷ் தான். ஏன்னா கிளியராக வந்து லோயர் லோ தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக $82,000 கிராஸ் பண்ணி போகணும். சரி, ஓகே. இதுக்கு அடுத்துள்ள கீ லெவல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 72 டச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 68 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு டிமாண்ட் சோன் லெவல். இந்த லெவல் இனி மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப் ஆன மாதிரி தான் நின்றுட்டுருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம முழுசாக நம்ப முடியாது. ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து கிளியர் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் அப்சைடுக்கான பாசிபிள். சரியா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சே தவிர அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி போகலை, அப்படியே கீழே விழுந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் ஸ்டில் செல்லிங் ப்ரெஷரில் தான் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ லோயர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,000 வந்து ப்ரீவியஸாக வந்து டச் பண்ண லெவல். அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா சடனாக வந்து இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. சரி, அப்போது இந்த ஏரியாவிலேருந்தே ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா நம்ம டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டில் நோ கன்ஃபர்மேஷன். அட்லீஸ்ட் நேற்றுள்ள கேண்டில் 73,800. ஸோ அதையாவது கட் பண்ணி போகணும் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு, 78,000 லெவல். ஸோ இந்த 78,000 லெவலை மஸ்ட் வந்து கிராஸ் பண்ணணும். 82 வந்து டாப் லெவல். ஸோ கண்டிப்பாக இந்த ஓவர் ஸ்டெப்பாக வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் கேண்டில் போட்டால் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம வந்து அப்சைடுக்கான மூவ் பாசிபிள் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் எந்த ஒரு கேண்டிலும் புல்லிஷ் கேண்டில் போடலை. இன்றைக்கி வந்து கேண்டில் வந்து இன்சைடு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு. இன்சைடு கேண்டில்னால் என்னென்னா, பெருசாக பையிங் ப்ரெஷரும் இல்லாமல் செல்லிங் ப்ரெஷரும் இல்லாமல் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே யூஸ்வலாக வந்து இந்த வீக்கெண்ட் மந்த் வருது. ஸோ அந்த டைம் வந்து கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஒரு பெரிய வால்யூம் உள்ளே வரோம் அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து டவுனோ ஆர் வந்து பெரிய மூவ்மெண்ட்டோ கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு 3 டேஸில். ஸோ மார்க்கெட் வந்து லிவரேஜ் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மந்த் அண்ட் வீக் எண்ட்லாம் வந்து எப்போவுமே பிட்காயினில் ஹியூஜ் வால்டிலிட்டி வரும். இப்போதைக்கு பெருசாக வால்டிலிட்டி இல்லாட்டாலும் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு அப்படி இல்லைனா அந்த சனி ஞாயிறு கண்டிப்பாக வந்து பிட்காயினில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு டெக்னிக்கலாக வந்து பிட்காயின் கிளியரான செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு $78,000 பிரேக் அவுட் பண்ணணும். அப்போ தான் அப்சைடுக்கான பாசிபிலிட்டி உண்டு. 82,000 தாண்டி போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதான் வந்து டெக்னிக்கலாக பிட்காயின் உள்ள கண்டிஷன். பிட்காயின் டாமினன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, பிட்காயின் டாமினன்ஸ் ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு கீ லெவல். இந்த ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட். இந்த ஏரியா இதில் வந்து பெருசாக வந்து ஒரு இது கொடுத்து ரிஜெக்ட் ஆச்சு, அடுத்து வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போவும் அந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகே, இது வந்து ஒரு நல்ல கண்டிஷன் தான். மார்க்கெட் வந்து இது பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் இது வந்து இதை வச்சு நம்ம வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது. ஓரளவு டவுன் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஆனால் நமக்கு வந்து பெரிய ஃபால் வேணும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ அப்படி பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஆல்ட்டு காயின்ஸ்லாம் தப்பிக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆல்ட்டு காயின்ஸில் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வரும். இன்னும் நமக்கு வந்து அதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஒரு 1-2 கேண்டில் பேரிஷாக விழுந்துருக்கு, அது பாசிட்டிவ் தான். இருந்தாலும் நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் வரணும். அதுக்கு ஏதாவது நல்ல ஒரு நியூஸ் வந்து அப்படின்னா நம்ம வந்து அதை எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ் வந்து பிட்காயின் மார்க்கெட்டில் சடன் வால்டிலிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.